ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பாடியோஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிளாஸ் டி ஆம்பிளிஃபயர்ஸ் வச்சு நம்ம அனலாக் அண்ட் டிஜிட்டல்ஸில் ஆம்பிளிஃபயர்ஸ் நம்ம இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அனலாக் மாடல்ஸ், டிஜிட்டல் மாடல்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நான் டிஜிட்டல் மாடல் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அனலாக் மாடலுக்கு நான் வரேன். இப்போது நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன போட்டிருக்கோம், என்ன ப்ரைஸ்க்கு தரோங்கிறது நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. எப்படி என்னங்கிறத ஆல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஆம்பிளிஃபயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டல் மாடலில் வர்றது, டால்பி சப்போர்ட்டோடு தான் பண்ணியிருக்கோம். நம்ம கஸ்டமர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எனக்கு ரொம்ப ஆடியோ கிளாரிட்டியாக வேணும், பேஸ் அவ்வளோக்கா ப்ரிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னு கேட்டிருந்தனால நம்ம கிளாஸ் டிக்கு போயிருக்கோம். கிளாஸ் ஏபிக்கும் கிளாஸ் டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், கிளாஸ் டியில் வாய்ஸ் கிளாரிட்டி 100% இருக்கும். உங்களுக்கு வாய்ஸோட கிறிஸ்ப்னஸ்ஸு, ட்ரிபிள் பேஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இதோட ஆம்போட ஹைட்டே வந்து பார்த்திங்கன்னா 2 inches தான் வரும். நார்மல் நம்ம கேபினெட்டே 3.5 inches வர்றதில் ரொம்ப சின்னதாக வரும். ஏன்னா கிளாஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் ஆம்புக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ண மாட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்எம்பிஎஸ் மோடில் யூஸ் பண்ணியிருக்கோம். 12 voltல 3 amps எஸ்எம்பிஎஸ் ஒன்றும் 5 amps எஸ்எம்பிஎஸ் ஒன்றும் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி எஸ்எம்பிஎஸ் மோடில் ரன் ஆகிறது தான். கிளாஸ் டி ஐசிஸ்னு வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டீரியோ ஐசிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 3 வந்து பார்த்திங்கன்னா 100 watts வருது. 3மே ஸ்டீரியோ ஐசிஸ். நீங்கள் இது கூட கனெக்டிவிட்டி ஸ்பீக்கர்னால் 6 inches 50-60 watts ஸ்பீக்கர்ஸ் போடும்போது உங்களுக்கு பெட்டரான அவுட்புட் வரும். சப்வூஃபர் நீங்கள் 10 inch தாராளமாக யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிக்கிற டிஜிட்டல் கிட்னா ஃபியூடெக்கோட டிஜிட்டல் கிட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வித் டால்பி கிட்டு சேம் FT003 ஃபியூடெக்கோட தான். இந்த டால்பி கிட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற 12 voltக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 12 voltல ஒரு அடாப்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 + 5 8 ampere வந்து டைரெக்டாகவுமே உங்களுக்கு கிளாஸ் டி பவர் ஆம்பிளிஃபயர்ஸ் தான் போகுது. ப்ரீஆம்ப்ஸ்க்கும் ப்ளஸ் அனதர் கனெக்டிவிட்டி 12 voltக்குமே நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆடியோ கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆடியோ கிறிஸ்ப்னஸ்ஸு, ட்ரிபிள் பேஸ், எனக்கு இளையராஜா பாட்டு, ஓல்டு சாங்ஸ்லாம் நல்லா கேட்பேன், மியூசிக்கெலாம் எனக்கு வேணும் ஆடியோ அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் தாராளமாக கிளாஸ் டிஸ் யூஸ் பண்ணலாம். அனலாக்கில் கிளாஸ் டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் 4000லேருந்து கொடுத்துட்ருக்கோம். அது நம்ம ரொம்ப நாளாக கொடுத்துட்ருக்கிற அதே மாடல் தான். இப்போ புதுசாக டிஜிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா 6999 7000 rupeesக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஜிட்டலில் கொடுக்க போகிறோம். சேம் டால்பி டீட்டெயில்ஸ் இருக்கிற மாதிரியான ஆம்ப் வேணும்னாலுமே நம்ம கொடுத்துட்ருப்போம். நீங்கள் எக்ஸ்ட்ரா டால்பி எந்த டால்பி வேணுங்கிறக்காக நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட டால்பி வந்து பார்த்திங்கன்னா HDMI RC வழியாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு அது போக உங்களுக்கு சிங்கிள் ஆப்டிக்கல் வழியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். டால்பிங்கிறது நம்ம செப்பரேட்டாக ஆட் பண்ணுறது தான். இதில் இந்த ஆம்பிளிஃபயரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம FT தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு HDMI RC, ஆப்டிக்கல், கோஆக்சல் 3மே வந்துடும். நீங்கள் இதிலே டால்பி, TTS, PCMI 3மே எடுத்துக்கலாம் வித் இண்டிகேஷனோட. நெக்ஸ்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க, கிளாஸ் டி ஆம்பிளிஃபயர்ஸ் வந்து நம்ம ஏன் முதல்ல ரெக்கமெண்ட் பண்ணாமல் இருந்தோன்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃபாக யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கிளாஸ் டி ஆம்பிளிஃபயர்ஸ் செட் ஆகாமல் இருந்தது. ஆனால் நவுடேஸ் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கிளாஸ் டிலே நல்ல போர்ட்ஸ், மேனுஃபேக்சரிங் போர்ட்ஸ் வரனால, ப்ளஸ் நிறைய பேர் கிளாஸ் டி பக்கமும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறனால நம்ம செஞ்சுருக்கோம். இதில் வர ஆடியோ கிளாரிட்டி கிளாஸ் ஏபியை காட்டிலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆடியோ டெஸ்டிங் வேணும்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டெஸ்டிங்கும் உங்களுக்கு நம்ம செப்பரேட்டாக அனுப்புவோம். ஒரு 5.1 ஆடியோ கிளாரிட்டியாக எனக்கு மியூசிக்கு பெஸ்ட்டாக வேணும் அப்படிங்கிறவங்க, ஓல்டு சாங்ஸ் கேட்பேன், பேஸ் ப்ரிஃபரன்ஸை விட எனக்கு வாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் நல்லா வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ஆம்பிளிஃபயரை சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆடியோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராகவும் கிறிஸ்பாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆம்பிளிஃபயர் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. சேம் கிளாஸ் டி மாடல்ஸ் அனலாகில் வந்து ஸ்டார்டிங் 4000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டிஜிட்டல் மாடல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7000லேருந்து வருது. டால்பி வந்து செப்பரேட் தான், நம்ம எல்லாம் சொல்கிற மாதிரி. நம்ம கஸ்டமர் இந்த கஸ்டமைசேஷன் கேட்டிருந்தனால நம்ம இந்த டைப்பில் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நார்மல் ஆஸ் யூஸ்வல் போடுற 3.5 inch கேபினெட் போட்டு பண்ணணுன்னாலுமே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம கஸ்டமர் ரொம்ப சின்னதாக வேணும், காம்பேக்டாக வேணுங்கிறனால இது ஒரு 2 inchஸில் யூஸ் பண்ணியிருக்கோம்.
உங்களுக்கு ஆஸ் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற கேபினெட் வேணுனாலுமே பண்ணிக்கலாம். பேனலுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.